தேடலில் தொடங்கும் பயணம் இது. சிந்தனையில் பிறக்கும் வெளிச்சம் இது. வயதானால் மூளைச்செல்கள் வளராது என்ற அறிவியல் நம்பிக்கை உடைந்துவிட்டது. புதிய மூளைச்செல்களை நாம் நினைத்தால் உருவாக்க முடியும். அது எப்படி? முழுமையாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இன்று நாம் எதைப் பற்றி சிந்திக்கப் போகிறோம் தெரியுமா? நமது அகத்தை நோக்கிய ஒரு மாபெரும் பயணத்தைப் பற்றித்தான். வெளியே ஒலிக்கும் இரைச்சல்களைத் தாண்டி நமக்குள் உறங்கிக் கிடக்கும் ஒரு மாபெரும் சக்தியை தட்டி எழுப்பும் பயணம் இது. மனிதகுலம் எத்தனையோ புற உலக கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறது. விண்வெளியின் எல்லைகளை கூட தொட்டிருக்கிறது, இல்லையா? ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அந்த அமைதியான ஆழமான பிரபஞ்சத்தை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இந்த பயணம் அந்த உள்முக பிரபஞ்சத்தின் கதவுகளை திறப்பதற்கானது. வாருங்கள், நம்மை நாமே கண்டறியும் இந்த மெய்ஞான பாதையில் இணைந்து பயணிப்போம். சற்று நேரம் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓயாத இரைச்சலும் எந்திர கதியுமாக இயங்கும் ஒரு பெருநகரத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். வாகனங்களின் காதை பிளக்கும் சத்தங்கள், ஓய்வில்லாமல் ஒலிக்கும் அலைபேசிகள், இலக்கின்றி ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் என ஒரு மாபெரும் தகவல் சூழலில் நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். இப்போது மூச்சு திணறச் செய்யும் இந்த அதீத இரைச்சல் மெல்ல மெல்ல அடங்கி சலசலக்கும் இலைகளின் மெல்லிய ஒலியும் தூய்மையான காற்றும் மட்டுமே தவழும் ஒரு அடர்ந்த அமைதியான வனமாக அது மாறினால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்யும் போதே ஒரு நிம்மதி கிடைக்கிறது அல்லவா? நவீன உலகத்தின் இந்த இடைவிடாத இரைச்சலில் நாம் உண்மையில் எதை இழந்து விட்டோம்? நமது நிம்மதியையா அல்லது நம்மையேவா? சரி, இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். சும்மா இரு. இந்த வார்த்தையை நாம் பலமுறை கேட்டிருப்போம். இது மறக்கப்பட்டுவிட்ட ஒரு பழங்கால தமிழ் சித்தர் கோட்பாடு. இது வெறுமனே வாய் பேசாமல் அமைதியாக இருப்பதை குறிப்பது அன்று. வாய் மூடி இருந்தாலும் மனம் ஓயாமல் ஏதேனும் ஒன்றை பிதற்றிக்கொண்டே இருந்தால் அது மௌனமாகாது. மாறாக இது உடலையும் மனதையும் முழுமையான நிசப்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு சுறுசுறுப்பான உயிரியல் ரீதியான செயல்முறை. சித்தர்கள் இந்த பதத்தை மிக கவனமாக கையாண்டார்கள். எந்த ஒரு புறத்தூண்டுதலும் இன்றி அலைபாயும் மனதை அதன் மூலப்புள்ளியிலேயே ஒடுக்கி ஆழமான விழிப்புணர்வுடன் இருப்பதே சும்மா இரு என்பதன் மெய்யான பொருள். இது ஒரு தியான நிலை, ஒரு ஆழமான உயிரியல் ரகசியம் என்று கூட சொல்லலாம். மௌனத்தின் உயிரியல் மற்றும் அறிவியல் பின்னணியை இப்போது சுருக்கமாக பார்ப்போம். மௌனத்தின் ஆன்மீக பின்னணியை பார்ப்பதற்கு முன் அதன் அறிவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருண்ட மூளைக்குள் ஒளிரும் நரம்பு மண்டலங்கள் மின்னிப் பாய்வதை உங்கள் மனக்கண்ணில் நிறுத்துங்கள். அறிவியலாளர்கள் இதனை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அல்லது சுருக்கமாக DMN என்று அழைக்கிறார்கள். நாம் தொடர்ந்து தகவல்களையும் இரைச்சலையும் உட்கொள்ளும் போது மூளையின் இந்த வலையமைப்பு அளவுக்கு அதிகமாக செயல்பட்டு திணறுகிறது. காலையில் எழுந்தவுடன் திரையை தேடுவது முதல் இரவு தூங்கும் வரை செய்திகளில் மூழ்கி கிடக்கிறோம். இதனால்
இந்த நரம்பு வலை அமைப்புக்கு நாம் துளியும் ஓய்வு கொடுப்பதே இல்லை. இதன் விளைவு என்ன தெரியுமா? ஓயாத சிந்தனை, எதிர்காலத்தை குறித்த பயம், காரணமற்ற பதற்றம். நமது நவீன கால மனப்பதற்றத்திற்கும் தீராத மனச்சோர்விற்கும் மூளையின் இந்த அதீத செயல்பாடே நேரடி காரணமாக அமைகிறது. இங்கே ஒரு தெளிவான வேறுபாட்டை நாம் பார்க்கலாம். இந்த இடைவிடாத இரைச்சலால் உந்தப்பட்ட பதற்றமான மூளைக்கும் அமைதியால் ஆற்றுப்படுத்தப்படும் மூளைக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓயாத சத்தங்களுக்கு மத்தியில் நமது மூளை எப்போதுமே ஒரு தற்காப்பு நிலையில், அதாவது எப்போதும் போராடத் தயாரான ஒரு நிலையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மௌனத்தை தழுவும்போது மூளைக்கு தேவையான ஆழமான ஓய்வு கிடைக்கிறது. மௌனம் மூளைக்கு வெறும் தற்காலிக ஓய்வளிப்பது மட்டுமன்றி உயிரியல் ரீதியான மீள் உருவாக்கத்தையே தூண்டுகிறது. பழுதடைந்த செல்கள் தங்களை தாமே சரி செய்து கொள்ளவும், தேவையற்ற நச்சுக்களை மூளையிலிருந்து வெளியேற்றவும் இந்த அமைதி பெருமளவில் உதவுகிறது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பல தசாப்தங்களாக வயது வந்த மனித மூளையில் புதிய செல்கள் உருவாகவே முடியாது, இருக்கின்ற செல்கள் அழிந்து கொண்டுதான் போகும் என்று மருத்துவ உலகமும் அறிவியலாளர்களும் திடமாக நம்பி வந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை முற்றிலும் உடைத்தெறிந்தது இந்த மௌனம்தான். மௌனம் நியூரோஜெனிசிஸ் எனப்படும் புதிய மூளைச்செல்கள் உருவாக்கத்தை நேரடியாக தூண்டுகிறது. நமது மூளையின் நினைவாற்றல் மற்றும் உணர்ச்சிகளின் மையமான ஹிப்போகாம்பஸ் பகுதியில் புதிய மூளைச்செல்கள் வீரியமாக வளர்கின்றன என்பதை நவீன அறிவியல் இப்போது வியப்போடு ஒப்புக்கொள்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்! எந்த ஒரு மருந்தும் செய்ய முடியாத இந்த செல் வளர்ச்சியை முழுமையாக தூண்டுவது வெறும் மௌனம் மட்டுமே. நாம் பழகும் இந்த பழங்கால பயிற்சிகள் வெறும் தத்துவங்கள் மட்டுமல்ல, நமது உடலை காக்கும் ஆழ்ந்த உயிரியல் கருவிகளும் கூட. நாம் அமைதியாக இருக்கும்போது நமது உடலில் கார்டிசால் எனப்படும் மன அழுத்த ஹார்மோன் வியக்கத்தக்க அளவில் குறைகிறது. நமது சீரற்ற இரத்த அழுத்தம் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. புதிய மூளை வளர்ச்சியானது நமது நினைவாற்றலை மேம்படுத்துவதோடு நமது ஒட்டுமொத்த மனநலனையும் கூர்மையான கவன குவிப்பையும் அபரிமிதமாக செதுக்குகிறது. நாம் நமக்காக ஒதுக்கிக் கொள்ளும் சிறு மௌனம் நமது உடலில் ஒட்டுமொத்த இயக்கத்தையே புத்துணர்ச்சி அடையச் செய்து ஆரோக்கியமான ஒரு புதிய மனிதராக நம்மை உருமாற்றுகிறது. சரி, அறிவியலிலிருந்து இப்போது திருமூலர் காட்டும் மெய்ஞான வரம்பிற்குள் நுழைவோம். பழங்கால கர்த்தூன்களில் ஒளிரும் தமிழ் எழுத்துக்கள் செதுக்கப்பட்ட ஒரு அமைதியான கற்கோயிலை உங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள். இருள் சூழ்ந்த கருவறையில் காற்றில் அசையும் ஒரு சிறு தீபத்தின் அமைதியோடு சித்தர்கள் இந்த மௌனத்தை எப்படி பார்த்தார்கள் என்று சிந்திப்போம். தமிழ் சித்தர் மரபில் மௌன விரதம் என்பது நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளும் ஒரு கசப்பான கட்டுப்பாடு கிடையாது. பேசாமல் இருப்பது ஒரு சுமை என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. மாறாக அது ஆழ்ந்த கவனக்குவிப்பிற்கும் மனத்தெளிவை தருவதற்கும் பிரபஞ்சம் நமக்கு வழங்கிய ஒரு திறவுகோலாக பார்த்தார்கள். ஒலிகளை அடக்குவது இதன் நோக்கமல்ல,
புற ஒலிகள் அடங்கும்போது உள்ளே எழும் அந்த பேரோசையை, அந்த உள் ஒளியை முழுமையாக உணர்வதே இதன் உன்னத நோக்கமாகும். திருமூலரின் அந்த அற்புதமான வரியை கவனியுங்கள். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று அவர் மிகத் தெளிவாக குறிப்பிடுகிறார். இதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? வரம்பு என்பது ஒரு எல்லையை குறிக்கும். சொற்கள் எப்போதுமே உலகத்தை பிரித்து பார்க்கின்றன. இது நான், அது நீ, இது நன்மை, அது தீமை என்று மொழி நம்மை துண்டாடுகிறது. ஆனால் மௌனமோ அனைத்தையும் ஒன்றிணைக்கிறது. உண்மையான ஞானம் என்பது வார்த்தைகளின் எல்லைகள் முடிவடையும் இடத்தில் நாம் முழுமையான அமைதியின் வரம்பை தொடும்போது மட்டுமே தளிர்விடத் தொடங்குகிறது என்பதை இது மிக ஆழமாக உணர்த்துகிறது. சொற்களால் விவரிக்க முடியாத அந்த பேரறிவை, அந்த மெய்ப்பொருளை தரிசிக்க நாமும் அந்த மௌனத்தின் எல்லையை தொட்டுத்தான் ஆக வேண்டும். இப்போது அகமௌனமும் அதற்கான 10 நிமிட பயிற்சியும் பற்றி பார்ப்போம். அறிவியலையும் மெய்ஞானத்தையும் பற்றி இவ்வளவு நேரம் நாம் பேசியதை எப்படி நமது அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது? அதிகாலையின் மென்மையான சூரிய ஒளியில் ஆழ்ந்த தியானத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். உண்மையான பயிற்சிக்கு தேவையானது வெறுமனே உதடுகளை மூடுவது அல்ல. முதலில் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஓயாத உரையாடலை நிறுத்துவதே ஆகும். நாம் யாரிடமும் பேசாமல் இருக்கலாம், ஆனால் நம் மனம் கடந்த காலத்தின் கவலைகளையும் எதிர்காலத்தின் பயங்களையும் பற்றிய ஒரு முடிவற்ற திரைப்படத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அந்த அக இரைச்சலை தடுத்து நிறுத்தி எண்ணங்களை சலனமற்று உற்று நோக்கி அக அமைதிக்கும் புற அமைதிக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்வதே மௌனத்தின் முதல் படியாகும். இந்த தினசரி பயிற்சியை எப்படி செய்வது? மிக எளிது. முதலில் அக அமைதியை மெதுவாக வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தை மட்டுமே கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தாலும் அவற்றுடன் போராடாமல் அவை வந்து செல்வதை ஒரு பார்வையாளனாக வேடிக்கை பாருங்கள். மனம் மெல்ல மெல்ல அடங்கும். அந்த அக அமைதியின் மேல் புற அமைதியை ஒரு வெதுவெதுப்பான போர்வை போல போர்த்துங்கள். வெளி உலக தொடர்புகளை துண்டியுங்கள். தினமும் வெறும் 10 நிமிடங்களுக்கு இந்த இரு அமைதிகளும் கைகோர்க்கும் நிசப்த நிலையை தொடருங்கள். இத்தகைய சிறிய நேர ஒதுக்கீடு எந்த ஒரு விலைமதிப்பற்ற பொருளும் தர முடியாத மிக பிரம்மாண்டமான உயிரியல் மற்றும் ஆன்மீக பலன்களை உங்கள் வாழ்விற்கு வழங்கும் வல்லமை கொண்டது. இறுதியாக மெய்யறிவை நோக்கிய நமது மௌனப் பயணத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நட்சத்திரங்கள் ஒளிரும் இரவு வானத்தின் கீழ் விரிந்து கிடக்கும் சலனமற்ற எல்லையற்ற அமைதியான பெருங்கடலை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அந்த ஆழமான அசைவற்ற அமைதிதான் நமது இலக்கு. மௌனம் என்பது வெறுமையான ஒரு சூனியம் அல்ல. அது ஒரு குறைபாடும் அல்ல. அது நமது உண்மையான சுயத்தை, நமது மெய்யறிவை நோக்கி நம்மை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் மாபெரும் உயிரியல் மற்றும் ஆன்மீக கட்டமைப்பாகும். புதிய மூளைச்செல்களை உருவாக்கி நம் உடலை குணப்படுத்தும் நவீன அறிவியலும், தன்னைத்தானே உணர்ந்து மெய்ஞானத்தை தேடும் ஆன்மீகமும் சந்திக்கும் அந்த உன்னத புள்ளி இந்த மௌனமே. இந்த உன்னத ரகசியத்தை நமக்கு உணர்த்திய
இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இதை அன்பானவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் உணர்வுகளை கமெண்டில் காண காத்திருக்கிறேன். நல்லுணர்வுகளுடன் நம் பயணம் என்றும் தொடர்ந்திட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உங்களை நீங்களே கண்டுகொள்ளும் அந்த பயணத்தை தொடங்கப் போகிறீர்களா? உங்கள் உண்மையான அகத்தின் குரலை கேட்பதற்காக இன்று ஒரு 10 நிமிடம் எல்லா சாதனங்களையும், இரைச்சல்களையும், உலகக் கவலைகளையும் முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியில் அமர நீங்கள் தயாரா? அந்த மௌனம் பல்லாயிரம் ஆண்டுகளாக உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், உங்களை நோக்கிய உங்கள் அகப்பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.